வெல்கம் டு மல்டி பிஸ்னஸ் ஐடியாஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வெயில் நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஏசி யூஸ் பண்ணுவீங்க. அப்படி யூஸ் பண்ணுற என்னோட ஒரு கஸ்டமர் வீட்டில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஏசி விளையாட்டு ஃப்ரெண்டோடி வடிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. போய் பார்த்தாச்சுன்னா அதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லைங்க, நம்மளோட விருந்தாளி சிற்றெரும்பு தான் இது காரணம். இது பார்த்திங்கன்னா பல ப்ராப்ளத்தை ஃப்ரிட்ஜு, ஏசி போன்ற மின்னணு சாதனங்களில் வந்து பழுதுகளை ஏற்படுத்தக்கூடியதில் நம்பர் 1ல் இருக்கிற பார்த்திங்கன்னா இந்த சிற்றெரும்பு. இந்த சிற்றெரும்பு என்ன மாதிரி வேலை பார்த்து வச்சுருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஏசிக்குள்ளாடி ட்ரைனேஜ் ஓஸ் வழியாட்டு உள்ளே வந்து அங்கங்கே இறந்து போய் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ட்ரைனேஜ் ஓஸில் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டமாக சேர்ந்து இறந்து அதை வந்து ட்ரைனேஜ் ஓஸையே பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டு, அதனால் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ட்ரைனேஜ் ஓஸை பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே பிளாக் ஆகி இருக்குது. அதனால் தண்ணி வெளியே போகாமல் என்னாச்சுன்னா இன்டோர் விளையாட்டு வீட்டுக்குள்ளேயாடியே வந்து லீக் ஆகிட்டு இருந்து ஏசியில் இருந்து வந்து லீக் ஆகிட்டு இருந்தது. நம்ம போன உடனே இந்த ஃபால்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு காரணம் எறும்புதான்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இது போலவே முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து நம்ம மோட்ரு லைனில் எறும்பு வந்து ஒயரை கடித்து லைன் ஷார்ட் பண்ணி விட்டு ELCB ட்ரிப் ஆகிட்டு இருந்தது. அதையும் நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டிருந்தேன். அது போக இன்னொரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜோட PCB போர்டில் வந்து இந்த நிறைய எறும்புகள் ஷார்ட் பண்ணி போர்டே போயிடுச்சு. அது நம்ம அந்த போர்டை ரெடி பண்ணி வேறு போர்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி தான் நம்ம வந்து ரிப்பேரை சர்வீஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த வீட்டில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூலிங் இல்லை அப்படின்னும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. கூலிங் எதனால் இல்லைன்னு பார்த்திங்கன்னா அதிகமான டஸ்ட்டு இருந்ததுனால. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து நான் தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாலேயே ஒரு ஒன் இயர் அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அந்த டைம்லேயும் நம்ம சர்வீஸ் பண்ணல. அதனால் அவங்க 2.5 வருஷம் சர்வீஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணனால அதிகமான டஸ்ட்டு உள்ளே அடைஞ்சிருந்தது. நம்ம வந்து அவ்வளோத்தையும் இன்டோரில் உள்ள பேனல், ஃபில்ட்ரு எல்லாத்தையும் கலட்டி நல்ல முறையில் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். சர்வீஸ் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா கூலிங் நல்லா சூப்பராகவே வந்தது. சில கஸ்டமர் கேட்பாங்க, எத்தனை வருஷத்துக்கு ஒருக்க சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஏசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க வந்து சர்வீஸ் பண்ணிடுங்க. 6 மாதத்துக்கு ஒருக்க சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கூலிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே ஒன்று போல் இருக்கும். கூலிங் குறைஞ்ச மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாது. நீங்கள் சர்வீஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணும்போது கூலிங் வந்து உங்களுக்கு கூலிங் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டரில், ஃபிங்ஸில் எல்லாத்துலேயும் டஸ்ட்டு போய் பிளாக் ஆகிரும். பிளாக் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து கூலிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது 1 மணி நேரம் ஓடக்கூடிய ஏசி வந்து 1.5 மணி நேரம் உங்களுக்கு ஓடும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத மின்சார செலவு தான் அதிகரிக்கும். மின்சார செலவு உங்களுக்கு வந்து கம்மியாகணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணுங்கள். சர்வீஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னால், உங்களுக்கு வந்து நுரையீரல் சம்மந்தமான நோய்கள் வந்து வர்றது ஒரு 50% கம்மியாகும். எதனாலன்னு பார்த்திங்கன்னா டஸ்ட் அலர்ஜி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இதில் உள்ள டஸ்ட்டு ஒத்துக்காது. அந்த டஸ்ட்டு வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் சுவாசிச்சுட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி, நுரையீரல் சம்மந்தமான நோய்கள் வரதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. இன்னும் நம்ம பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமரை பார்த்துருக்கோம். அவங்க என்னென்னா ஏசி வாங்கி மாட்டியிருப்பாங்க. மாட்டி 10 வருஷம் ஆனாலும் சரி அவங்க சர்வீஸே பண்ணாமல் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதில் வேறு ஒரு பெருமையாட்டு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, நான் 10 வருஷம் ஆச்சு இதுவரை சர்வீஸே பண்ணல, ஆனால் நல்லா தான் ஓடிட்டுருக்கு அப்படின்னு. நல்லா தான் ஓட்டிகிட்ருக்கோம். ஆனால் அதோட சைடு எஃபெக்ட்டு அண்டு அவங்க பே பண்ணுற கரண்ட்டோட பில்லு வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியாது. கரண்ட் பில்லு அதிகமாக பே பண்ணுவாங்க. ஆனால் அதுவுமே எதுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாமையே பே பண்ணுவாங்க. இதனால தான் சர்வீஸ் பண்ணாததுனால தான் நம்ம பே பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இதை பற்றின அறிவு இல்லாமல் தான் அவங்க வந்து அதை வந்து பே பண்ணுவாங்க. ஏசியை நாம் சர்வீஸ் பண்ணாமலே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் நிறைய வீட்டில் நம்ம சர்வீஸ் பண்ணும்போது பல வருஷங்களாக அதை சர்வீஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டு கடைசியாக அதில் ஏதாவது ஒரு ரிப்பேர் வந்திருக்கும். அப்போ நம்மளை கால் பண்ணியிருப்பாங்க, போய் பார்த்தா அதில் வந்து ஜெல்லு மாதிரி ஆகி புழு வைக்கிற அளவுக்கு வந்து இந்த ஏசியோட நிலமை இருக்கும். இந்த அளவுக்கு போக விடாமல்
ஏசி மெக்கானிக் வரலைன்னா கூட உங்களால் முடிஞ்ச வர அந்த ஃபில்டரையாவது கழட்டி கொஞ்சம் கழுவி போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஏசியோட லைஃப் நல்லாயிருக்கும், கூலிங் நல்லாயிருக்கும், கரண்ட் பில்லு மிச்சமாகும், நோய்களிலிருந்து தப்பிக்கலாம். இதுபோல் இன்னும் பல நன்மைகள் இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.